வணக்கம். நாம் தொடர்ந்து பார்த்துட்டு வர அந்த யுகம் மாற்றம் குறித்து நமக்கு கிடைச்ச ஆதாரங்கள் என்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்தோம். அந்த வரிசையில் இன்றைக்கி ஆப்ரஹாமிக மதங்கள் ஆகிய அந்த 3 மதங்களில் நமக்கு ஏதாச்சும் ஆதாரங்கள் இருக்கா, யுகமாற்றம் குறித்து ஆதாரங்கள் இருக்கான்னு பார்க்க போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா அவங்க இதில் இந்த யுகத்தில் தான் அந்த 3 மதங்களுமே இந்த கலியுகத்தில் தான் பிறந்தது. ஸோ அவங்கள்ட்ட யுகம் மாற்றம் பற்றின தகவல் கிடையாது. ஆனால் காலகட்டம், இறுதி காலகட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லி வச்சிருக்கு. இறுதி காலகட்டம், நீதி நாள், ஜட்ஜ்மெண்ட் டே, அப்புறம் ஆர்மகெடன், ஒரு மாபெரும் போர். இந்த 3 பற்றியும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 3 விஷயத்துலையும் இவங்க 3 மதங்களும் ஒத்து போகுது. முதல்ல யூத மதமும் கிறிஸ்துவ மதமும் ஒன்றா ஏற்றுக்கிட்ட அந்த ஓல்டு டெஸ்டமெண்ட், பழைய ஏற்பாடில் இந்த தகவல் அடங்கியிருக்கு. டேனியல் என்ற அந்த ப்ராஃபட், ஒரு இறைத்தூதர் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு. 4 வரியில் சொல்லியிருக்காரு. அதில் பல தகவல் உள்ளது. அந்த 4 சாப்டர் 9, டேனியல் சாப்டர் 9 24 to 27, 24லேருந்து 27, அந்த 4 வரிகளில் பல வரலாறையும் சொல்லி யாரெல்லாம் வரப்போகிறா, எப்போ வரப்போகிறா, அந்த காலகட்டத்தை குறிப்பாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தான் நம்ம எடுத்து பார்த்தோம். அதில் பார்த்திங்கனாக்கா இறைவன் இவங்களுக்கு, யூதர்களுக்கு ஒரு 490 ஆண்டுகள் காலகட்டம் கொடுத்துருக்காரு. சாலமன் முதல் கோயிலை, யூதர்களுக்கான முதல் கோயிலை கட்டினவர் பெயர் சாலமன், கிங் சாலமன் சொல்லுவாங்க. இஸ்லாமில் அவர் சுலைமானன்னு சொல்லுவாங்க. பேர் தான், உச்சரிக்க விதம் தான் வேறு, ஆனால் எல்லாமே ஒரே ராஜா தான். ஸோ சாலமன் கட்டின அந்த முதல் கோயிலுக்கு அப்புறம், அவரோட ஆட்சி காலம் முடிஞ்சதுக்கப்புறம், அவரோட மறைவுக்கு பின்னர் அந்த நாடு ஒரு சரியான அரசரோட கைக்கு போகாமல், நாடும் நாட்டு மக்களும் முறைகேடு தவறி முறையாக வாழாமல் தவறாக வாழ்கிறாங்க. ஸோ இதை பார்த்த இறைவன் அவர்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் தரார், ஒரு தண்டனை தராங்க. எந்த வடிவில்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போதைய இருக்க ஈராக் நாடு, அதோடைய முந்தைய பெயர் அந்த டைமில் பெயர் பாபிலோன். அந்த நாடு ஒரு அரசர், நெபுகட்நேசர் அப்படின்ற ஒரு அரசர் அவனோட அந்த படைகளெல்லாம் கொண்டு போயிட்டு இஸ்ரேல் நாடை ஆக்கிரமித்து அந்த நாட்டை அழித்து, அந்த கோயில், சாலமன் கட்டின அந்த முதல் கோயிலை அழிச்சிடுறார். ஸோ இது இறைவன் கொடுத்த தண்டனையாக டேனியல் ப்ராபஸியில் சொல்லியிருக்கிறாங்க. இது பண்ணிவிட்டு கோயிலுக்கு நாடெல்லாம் அழிஞ்சதுக்கப்புறம் அந்த யூத மக்களை ஒரு ஸ்லேவ்ஸ், அதாவது அடிமைகளாக கொண்டு போயிடுறாரு. கொண்டு போனதுக்கப்புறம் இந்த கதையெல்லாம் நடக்கிறதெல்லாம் பார்த்திங்கனாக்கா ஜீசஸோட காலத்துக்கு முன்னாடியே நடக்குது. ஜீசஸோட காலத்துக்கு முன்னாடி ஒரு 400 சில்லற ஆண்டுகளுக்கு முன்னாடியே இதெல்லாம் நடந்துருது. அப்போ இவங்க யூதர்கள் சிறைக்கு கொண்டு செல்லப்பட்ட யூதர்கள் பாபிலோன் நாட்டில் அடிமைகளாக இருக்கிறாங்க. அங்கே டேனியல் என்கிற ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லலாமா, இல்லை இறைத்தூதர் தான் சொல்லணும். இறைத்தூதருக்கு இறைவன் வழி காட்டுறாரு. உனக்கு நீங்கள் இந்த மாதிரி சில அற்புதங்கள் நடக்குது. அப்புறம் அந்த நாட்டோட அரசர் சைரஸ்ன்னு சொல்லுவாங்க, பாபிலோனோட அரசர் விடுவிக்கிறார். சைரஸ் பர்ஷியா நாடு, பாபிலோன் இதை எடுத்து சிறை கொண்டு வராங்க. நெபுகட்நேசர் அரசர் சிறை எடுக்கிறார், ஈராக் மன்னர். அவர் அந்த ஈராக் மன்னரை படையெடுத்து இவங்களை ரிலீஸ் பண்ணுற பர்ஷியா மன்னர் பேர் சைரஸ் தி கிரேட்னு ஒரு பேர் இருக்குது அவருக்கு. ஸோ அங்கேருந்து கிளம்புறாங்க. 490 ஆண்டுகளில் இறைவன் இவங்களுக்கு டைம் கொடுக்குறாரு, நீங்கள் கிளம்புங்க, உங்களுக்கு கிளம்புற இந்த டைம் வந்துருச்சு. அந்த ஆர்டர் கொடுக்குறாங்க, டிக்ரி ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் அவங்களோட கிளாக் ஸ்டார்ட் ஆகுது. அங்கேருந்து ஈராக்லேருந்து கிளம்பி வராங்க.
கிளம்பி வந்து கோயில் நாடெல்லாம் கட்டி அவங்க ரெடியாக காத்துட்ருக்காங்க. அப்போது அதுக்குள்ளே வந்து 434 ஆண்டுகள் கழிந்து விடுகின்றது. அவங்க சொன்ன கரெக்டான அந்த வருடம் ஒரு ஜூப்ளி ஆண்டு. ஏன்னா ஜூப்ளி ஆண்டு வந்து இஸ்ரேலோட யூதர்களுக்கான ஒரு இறை திட்டத்தின்படி எல்லா நல்ல நிகழ்வுகளும் அந்த ஜூப்ளி ஆண்டில் தான் நடக்கும். அதன்படி அந்த மன்னர் வந்து இவங்கள ஈராக்லேருந்து நீங்கள் உங்கள் நாட்டுக்கு திரும்புங்கன்னு சொன்ன ஒரு ஆண்டும் வந்து ஜூப்ளி ஆண்டு தான். இங்கே வந்து அவங்க கோயில் கட்டி காத்துட்ருக்கும் போது ரிட்டன் வந்து அந்த நாட்டுக்கு இஸ்ரேல் நாட்டுக்கு வந்து கோயில் கட்டி காத்துட்ருக்கும் போது ஜீசஸ் வந்த அந்த ஆண்டும் வந்து ஒரு ஜூப்ளி ஆண்டு தான். கரெக்டாக வந்துட்டார் டைமுக்கு, டிவைன் டைமிங், அதாவது இறை திட்டத்தின்படி கரெக்டாக அவர் வந்துட்டார். ஆனால் அவரை வந்து ஏற்றுக்கலை. இவங்க வந்து ஜூஸ் வந்து யூதர்கள் வந்து அவரை ஏற்றுக்கலை. அவரை வந்து சிலுவையில் அரைஞ்சிடுறாங்க. சிலுவையில் அரைஞ்சதுக்கப்புறம் மீண்டும் வந்து ஒரு 60-70 ஆண்டுகள் கழித்து அந்த நாடே வந்து சிதைக்கப்படுகிறது. இறைவன் வந்து அவங்க அந்த நாட்டு மேலே ஒரு தண்டனையை வந்து கொடுத்துட்றாரு. ஸோ 490 ஆண்டுகள் அவங்களுக்கு கொடுத்த 490 ஆண்டுகள் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நாட்டை கட்டு, கோயிலை கட்டு, உங்களுக்கான அரசர் வருவார், ஒரு மெசையா வருவார், வந்தார்னாக்கா அதே போல் இந்த ஆண்டுகளுக்குள்ளேயே 490 ஆண்டுகளுக்குள்ளேயே கூடிய உங்களுக்கு இருக்கிற அந்த பாவங்களை நீக்கணும், பகை வந்து நீக்கணும், எல்லாத்தையும் வந்து தர்மத்தின் வழியில் நடக்கணும் அப்படின்ற ஒரு உத்தரவு கொடுத்துருக்காரு இறைவன். இப்போது ஜீசஸ் வந்தப்போ 434 ஆண்டுகள் முடிஞ்சிருது. அந்த ஆண்டே வந்து ஒரு ஜூப்ளி ஆண்டு. ஸோ மிச்சம் பார்த்தீங்கன்னாக்கா 430 ஆண்டுகள் போக மிச்சம் இவங்களுக்கு இருக்க ஆண்டுகள் பார்த்திங்கனாக்கா ஒரு 49 + 7. அது ஏன் இந்த மாதிரிலாம் பிரித்து சொல்கிறேன் அப்படின்றது விளக்கமாக வேறு ஒரு வீடியோவில் யாராச்சும் நீங்கள் வேணும்னு கேட்டிங்கனாக்கா நான் போடுறேன். ஏன்னா வந்து ரொம்ப டீப்பான ஒரு சப்ஜெக்ட்டு. இப்போ நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக வந்து இதை நான் சொல்லிடுறேன். எப்படி அவங்களோட ப்ராஃபஸி வந்து கரெக்டாக இந்த டைம் 2017க்கு வந்திருக்காங்க. அவங்க 17 to இந்த காலகட்டத்தில் அவங்க வந்து எதிர்பார்த்துட்ருக்குறாங்க அப்படின்றது தான் நம்ம அவங்களோட காலகட்டம் முடிய போகுது. அவங்க ஒரு மெசேஜாவை எதிர்பார்த்துட்ருக்க காலம் இதுதான் அப்படின்றத நிரூபணம் பண்ண தான் இந்த டேனியல் ப்ராஃபஸி நம்ம கையில் எடுத்திருக்கோம். ஸோ இந்த 434 ஆண்டுகள் வந்து ஜீசஸ் வந்தப்போ முடிஞ்சிருக்கு. நாடு வந்து சிதைக்கப்படுது. ரோமன் நாடு அரசர் வந்து நாடை வந்து சிதைக்கிறாங்க, கோயிலை உடைச்சிடுறாங்க. நாடு இல்லாமல் 2000 ஆண்டுகளாக வந்து யூதர்கள் வந்து சுற்றிட்டுருக்குறாங்க அகதிகளாக. இவங்க நாட்டுக்குள்ளே வந்து வேறு பிற நாட்டு மக்கள் வந்து வசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இது வந்து ஒரு 2000 வருஷமாக போயிட்டுருக்கு. அப்போது 1917 வந்து ஒரு மிராக்கிள் நடக்குது. இவங்களுக்குன்னு ஒரு தனி நாடு ஒன்று க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பால்ஃபோர் டிக்ளரேஷன் சொல்லி ஒரு அக்ரிமெண்ட்டை இதை வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு ஜூப்ளி ஆண்டு. 1917 வந்து அவங்க கேலண்டரில் ஒரு ஜூப்ளி ஆண்டு. ஒரு ஜூப்ளி ஆண்டுன்னு பார்த்திங்கன்னா 50 வருஷம் அவங்களோட கணக்குப்படி. இப்போது 1917 அவங்க நாடை க்ரியேட் பண்ணணுன்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுறாங்க. 47 போல் இந்தியா மாதிரியே வந்து அவங்களும் வந்து நாடு க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அடுத்த 50வது வருஷம் 1917 ஜூப்ளி ஆண்டிலேருந்து அடுத்த 50வது வருஷம் ஜூப்ளி வந்து 1967 வருது. 67ல் தெல் அவீவாக இருந்த அந்த கேபிட்டலை, தலைநகரத்தை இஸ்ரேல் வந்து ஜெருசலமுக்கு மாற்றுறாங்க. ஏன்னா ஜெருசலம் நாடை கட்டிட்டாங்க. இப்போது தலைநகரை உருவாக்கணும். தலைநகரை உருவாக்கின அப்புறம் கோயிலை உருவாக்கணும். 3வது கோயில் வரணும். ஏன்னா 2வது கோயிலை வந்து ரோமர்கள் வந்து உடைச்சிடுறாங்க. முதல் கோயில் வந்து சாலமன் இருக்கப்போ, சாலமன் காலத்தில் கட்டின முதல் கோயிலை வந்து நெபுகட்நேசர் வந்து உடைச்சிடுறாரு. ஸோ 3வது டெம்பிளை வந்து கட்டணும். நாடை உருவாக்கியாச்சு. 1967 வந்து தலைநகரையும் வந்து உருவாகணும்னு ஆர்டர் பிறப்பிச்சிட்டாங்க. மெல்ல அந்த தலைநகரை வந்து சீரமைச்சு இது பண்ணி அடுத்த ஜூப்ளி ஆண்டு 2017 ட்ரம்ப் வந்து அந்த தலைநகரை வந்து தெல் அவீவிலிருந்து பழைய ஜெருசலமுக்கு அவர் உயிர்ப்பிக்கிறார். ஏன்ஷியன்ட் கேபிட்டல் ரிவைவ் பண்ணுறார். ஏன்ஷியன்ட் ப்ராஃபஸியை ரிவைவ் பண்ணியிருக்கார்.
அதனாலேயே வந்து ட்ரம்ப்பை வந்து அவங்க வந்து அடிமைகளாக இருந்த காலகட்டத்தில் விடுவிச்சு அந்த பர்ஷியா நாட்டு மன்னரை சைரஸை வந்து ட்ரம்ப்புக்கு இணையாக வச்சு ஒரு நாணயம் வெளியிட்டாங்க. ட்ரம்ப்பை வந்து அப்படி தான் அவங்க பார்க்குறாங்க. சைரஸ் மன்னராக இருக்கும் போல் அந்த உயர்ந்த ஸ்தானத்தில் அவர் இவங்க வச்சு பார்க்குறாங்க. ஸோ 490 ஆண்டுகளுக்குள்ள இந்த 490 ஆண்டுகளில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிர்ணயிக்கப்பட்ட 490 ஆண்டுகளில் 434 ஆண்டுகள் ஜீசஸ் வந்து கழிஞ்சிருச்சுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஜெருசலம் கேபிட்டல் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 49 ஆண்டுகள் வந்து 2017 அந்த கேபிட்டலும் உருவாகிறது. ஸோ 49 ஆண்டுகள் முடிஞ்சிருது. மொத்தம் இது வரைக்கும் 483 ஆண்டுகள் கழிந்து விடுகிறது. இப்போது எஞ்சிய 7 ஆண்டு, இறுதி 7 ஆண்டு, 7 இயர்ஸ் தான் உங்களுக்கு பாக்கி இருக்குது. இந்த ஆண்டுக்குள்ளே பக்கத்தில் இருக்க நெய்பர்ஸ்கிட்ட, அதாவது அந்நிய பக்கத்தில் இருக்க சுற்றி இருக்க நாடுகள்கிட்ட வந்து ஒரு சுமூகமான ஒரு உறவை மேம்படுத்தணும். பாவங்கள் இதெல்லாம் வந்து அவங்க செய்த தவறுங்களை கரெக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அவங்களுக்கு அடுத்த 7 ஆண்டுகளில் வந்து அவங்களோட மெசையா வருவார் அப்படின்றது தான் அந்த ப்ராஃபஸி. 490 ஆண்டுகளுக்கான ப்ராஃபஸி அதுதான். ஸோ அவங்க காத்துக்கிட்டுருக்குறாங்க. இந்த காலகட்டம் தான் அது. 2017 முடிஞ்சு 18, 19, 20, 21, 22, 23, 24 இந்த 7 ஆண்டுகளில் இவங்க எதிர்பார்த்துட்ருக்காங்க. 7ஆவது ஆண்டு வருவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்குறாங்க. ஸோ 25 வந்துட்டோம். இது வரைக்கும் அவங்க வந்து பகிரங்கமாக கோயிலும் கட்டலை, அவங்களோட தலைவரும் வந்து வந்த பாடு இல்லை. ஸோ 7 ஆண்டுகள் தான் இருக்குது. எனி டைம் வந்து அந்த ஒரு கோயில் கட்டுறதுக்கான ஏற்பாடுகள் நடக்கலாம். அந்த புதிய மெசையான்ற அந்த தலைவர் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை வந்து அவங்க சேஃபாக செய்யணுன்றதுக்காக தான் பார்த்திங்கனாக்கா சுற்றி ஒரு வார் வந்து இப்போது பாலஸ்தீன் மேலே இது பண்ணிட்டாங்க. அந்த காசா வார்லாம் நடந்துச்சு. ஸோ அவங்க இன்னும் வந்து சமாதானம் ஆகலை. அங்கே வந்து குளறுபடி நடந்துகிட்ருக்கு. முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த காலகட்டம் நெருங்கிருச்சு. யூதர்களுக்கும் இதே தான், வந்து கிறிஸ்டியன்ஸுக்கும் இதே தான். ஏன்னா இதே காலகட்டத்தில் வந்து ஜீசஸோட செகண்ட் கம்மிங் வருது. ஏன்னா ஃபஸ்ட்டு கம்மிங்கில் ஜீசஸோட முதல் வருகையில் வந்து அவர் வந்து அவரோட உரிமையை வந்து பறிக்கப்படுகிறார். அவரோட நிராகரிக்கப்படுகிறார். அவரோட இடத்தை, அந்த நாட்டை வந்து அவர் ஆளணுன்றது அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உரிமை. ஆனால் வந்து யூதர்கள் அவங்களோட அறியாமையால் அவங்க வந்து வருவார் வந்து ராஜாவாக வருவார் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவர் கழுதை மேலே வந்ததால் அவரை நம்பாமல் அவரை வந்து சிலுவையில் எறிஞ்சு இது பண்ணிடுறாங்க. ஸோ இப்போது யூதர்களும் அவங்க தலைவரை எதிர்பார்க்குறாங்க. அதே காலகட்டத்தில் கிறிஸ்துவர்களும் இரண்டாம் வருகை வந்து இதே காலகட்டத்தில். இந்த ப்ராஃபஸி வந்து 2 பேருக்குமே பொருந்தும். இவங்க நினச்சிட்டு இருக்காங்க ஏன் தலைவர் வேறு, இவங்க 2 பேரும் எதிர்பார்த்துருக்க ஒரே தலைவர் ஒரே ஆள் தான். நம்ம வெளியில் இருந்து உள்ளுக்குள்ளே பிரச்சனையில் இருக்க அவங்களுக்கு அது புரியலை. யூதர்களுக்கு ஜீசஸ் தான் அவங்களோட மெசையா, அவங்களோட தூதுவர்னு அவங்களுக்கு புரியலை, அவங்க ஏற்றுக்கலை. வெளியிலேருந்து நம்ம பார்க்கும்போது நல்லாவே தெரியுது ஜீசஸ் வந்து ஒரு ஒரு தெய்வீகமான ஒரு ஆன்மா. இத்தனை ஆண்டுகள் கழித்தும் அவரை ஃபாலோ பண்ணுறதுக்கு இத்தனை பேர் இருக்காங்கனாக்கா அவர் எப்பேற்பட்ட ஆன்மீக பலம் வாய்ந்த ஒரு ஆன்மாவாக உலகத்தில் வந்து இறங்கியிருக்காரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அவரோட வருகையும் வந்து நிச்சயமாக ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. அது இந்த 7 வருடங்களில் இன்னும் வெகு அருகாமையில் இருக்கிறதா வந்து நாம் புரிஞ்சிக்க முடியுது. என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் கேட்டிங்கனாக்கா இந்நேரம் அவர் வந்திருக்கணும் தான் நான் கெஸ் பண்ணுறேன். வந்துட்டு அவருக்கான வேலைகள் அவர் செஞ்சிட்ருப்பார். இப்போது எல்லாம் ஹிட்டனாக இருக்குது. உரிய நேரம் வரும்போது, தக்க நேரம் வரும்போது எல்லாம் வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் வந்து யூதர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் சொல்லப்பட்ட அந்த தானியல் ப்ராஃபஸியில் அந்த குறிப்பிட்ட அந்த காலகட்டம் வந்து நெருங்கியாச்சு, கிளைமேக்ஸில் இருக்காது. ஸோ இந்த யுக மாற்றம் எல்லாம் அந்த இறுதி காலமே வந்தாச்சு. நம்மளோட யுக மாற்றமும் அவங்களோட இறுதி காலமும் வந்து ஒன்று சேருது, மர்ஜ் ஆகுது. இதை சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ எல்லாத்துக்கும் பொருந்தி வருது.
அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இஸ்லாமில் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ராஃபெட் முகமது வந்து தன்னோட தான் ஆரம்பித்த அந்த மதமானது அதன் வாழ்நாள், அதாவது காலம், வாழ்நாள் காலம் வந்து 1500 ஆண்டுகள் தான் சொல்லியிருக்காரு. அவங்களுக்குன்னு ஒரு தனி கேலண்டர் இருக்குது, ஹிஜ்ரி கேலண்டர் சொல்லுவாங்க. அவர் காலகட்டத்தில் அந்த ஆரம்பித்த அந்த ஹிஜ்ரி கேலண்டர் வந்து இப்போது எத்தனை வருஷம் ஆயிருக்குனாக்கா, இன்றைக்கி 2025னா அந்த அதுக்கு இணையான ஹிஜ்ரி கேலண்டரோட ஆண்டு என்னன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா 1447. ஸோ எஞ்சி ஒரு 53 ஆண்டுகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து அவ்வளோ தூரம் போகுமா என்னன்னு தெரியல. ஏன்னா ப்ராஃபஸி படி அவர் எழுதி வச்ச ஹதீஸ், முகமது எழுதி வச்ச ஹதீத் முன் அறிவிப்புகள், தீர்க்க தரிசனம், அதன்படி ஹிஜ்ரி ஆண்டு 1500க்குள்ளவே தன்னுடைய தான் ஆரம்பித்த அந்த மதத்திற்கான காலம் கெடு முடிவடைகிறது அப்படின்றது தான் அந்த ஹதீஸோட ஒரு நம்பகமான ஒரு இது காலகட்டம். ஸோ 3 மதங்களும் வந்து எல்லாமே வந்து இந்த இடத்துல மர்ஜ் ஆகுது இந்த காலகட்டத்தில். இதை நம்ம ஆழ்ந்து யோசிக்கணும். இது மட்டும் இல்லாமல் நம்ம முந்தைய பதிவில் பார்த்த வீரபிரமேந்திரர், நம்ம காகபுஜண்டர், அவர் சாய்பாபாவோட முன்னவதரமான வல்லபசுவாமி அவரும் பவிஷ்ய மாளிகாவையும் பற்றி நம்ம பேசணும். நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். வீரபிரமேந்திரன் சொல்லிட்டு ஆந்திராவில் ஒருத்தர் காலஞானம் எழுதியிருக்கார். அவர் எழுதி வச்சதுலேயும் வந்து இந்த காலகட்டம், இப்போது இந்த காலகட்டத்தை தான் குறித்து போயிட்டுருக்கு. 2030s வந்து யுக மாற்றம் நடந்துடும் அப்படின்றது அவரும் வந்து சொல்லிட்டு போயிட்டார். ஸோ யுக மாற்றம் என்பது இன்எவிட்டபிள். நம்ம இன்எவிட்டபிள்னால் நம்ம தடுக்க, அதாவது நடந்தே ஆகும், நடந்தே தீரும். அது எத்தனை பேர் உணர்லன்னு தெரியல. ஆனால் இந்த ஆன்மீக வட்டாரத்தில் இருக்கும் இந்த தேடலுடைய நபர்கள் வந்து ஆங்காங்கே பல இடங்களில் நல்லாவே உணர்ந்துட்டுருக்காங்க. நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க, பார்க்குற. ஹிந்தியில் இருக்குது. வேர்ல்டு ஃபுல்லாக நிறைய ஸ்பிரிச்சுவல் பீப்புள் வந்து தேர் ரைசிங் அபவ், விழிப்படைந்து இந்த தகவலை வந்து சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. இயல்பு வாழ்க்கையில் இது மேலெல்லாம் கவனம் செலுத்த முடியாத நபர்கள்னால இதை வந்து புரிஞ்சிக்க முடியலன்றது தான் ஒரு வருத்தத்தக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இது. இருந்தாலும் நம்ம கடமை, நம்ம சொல்கிறோம். நம்புகிறவங்க நம்பலாம், அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து யாருக்கு போய் சேரணுமோ இந்த தகவல் வந்து அவங்களுக்கு தான் போய் சேரும். எல்லாம் இறை திட்டத்தின்படி நடக்குது. அவங்க தான் அந்த வழிக்கு வருவாங்க, புரிஞ்சுப்பாங்க. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. யுகம் மாற்றம்னா அடுத்த யுகத்துக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னன்னு சொல்லிவிட்டு அந்த ஆண் மக்கள் யோசித்து அது மேன்மை அடைஞ்சு அது அந்த இடத்துல அந்த ஆண் மக்கள்லாம் வந்து கூடும். எஞ்சிய ஆண் மக்கள் வந்து அவங்களுக்கான கர்ம பலன்படி மற்ற இது நடந்தும். ஸோ நம்ம அதை பற்றி எதுவும் நம்ம டீப்பாக போக வேண்டாம். ஸோ இன்றைய தலைப்பு வந்து நம்மளோட சித்தர்கள் முறையை சொல்லி வச்சுட்டு போன இந்த யுக மாற்றம் வந்து அந்நிய மதங்களான இந்த அபரிகமிக்க மதங்களான மும்மதங்களிலும் வந்து சொல்லி வச்ச காலத்தோடு ஒன்றிணையுது, மர்ஜ் ஆகுது அப்படின்ற தகவல் தான் வந்து முக்கியமாக நாம் ஒரு புரிதலில் நம்ம எடுத்துக்கணும். இப்போது எல்லாமே வந்து கூடி இந்த மாதிரி வரும்போது இந்த நிகழ்வு, யுக மாற்றத்திற்கான நிகழ்வு வந்து வெயிட்டேஜ் ஏறுது. நீங்கள் ரியலைஸ் பண்ணுற வரைக்கும் தான் இது வந்து கற்பனை கதை மாதிரி இருக்கும். ஆனால் ஒன்ஸ் யூ ரியலைஸ், நீங்கள் வந்து இது வந்து நம்ப ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, புரிஞ்சிருச்சுனாக்கா நீங்கள் வந்து இதை அன்டூ பண்ண முடியாது. அதாவது இதை நம்பி தான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு இது உண்மை, இது ஃபேக்ட். புரிஞ்சிக்கிறதுக்கு தான் முடியல, அவ்வளோதான். பல ஆண்மக்கள் வந்து முயற்சி பண்ணி இதை புரிஞ்சிக்க இது பண்ணணும். அவங்களோட வழித்தடத்தை, வாழ்க்கை நிலையை, வாழ்க்கை வாழ்கிற விதத்தை, எண்ணங்கள், சிந்தனைகள், அவங்களோட வாழும் முறை, அதாவது இயல்பாக வந்து கேஷுவலாக
குடும்பத்துக்காக மட்டும் செல்ஃபிஷாக வாழ்கிற அந்த ஒரு வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு குடும்பத்தையும் பார்த்துக்கணும், ஆன்மீகத்திலையும் ஈடுபடணும். சின்சியராக வந்து இந்த தேடல்லையும் வந்து அவங்க இறங்கி புரிஞ்சுக்கிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இறை திட்டத்தின்படி அவங்க ஏதாச்சும் செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக அடுத்த யுகத்திற்கு அவங்களும் தயாராகிடுவாங்க. ஸோ எல்லாரையும் தயார்படுத்துவோம். எல்லோரும் ஒன்றா வந்து அந்த புதிய யுகத்துக்கு எல்லோரும் வந்து சேர்ந்து ஒன்றா சேர்ந்து கூட்டாக ஒரு நல்ல முறையில் வாழலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ நான் இது பண்ணுறேன். இப்போது நம்ம என்னோடய தீம் பார்த்திங்கனாக்கா எல்லாமே வந்து இந்த யுக மாற்றம், இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி இதை சுற்றி தான் இருக்க போகுது. நான் வந்து ஆஃப் டாபிக் போக போகிறது கிடையாது. ஐ எம் கோயிங் டு ஃபோக்கஸ், இதில் மட்டும்தான் ஃபோக்கஸாக இருக்க போகிறேன். ஏன்னா இதில் அவ்வளோ விஷயம் இருக்குது. மெயினாக பார்த்திங்கன்னா அடுத்த வரப்போகிற வீடியோக்களில் பவிஷ்ய மாலிகா என்கிற அந்த ஒரிசாலேருந்து கிடைச்ச அந்த விஷயத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் சீரியஸாக பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ கூட அதில் சொன்ன எல்லா ப்ராப்பர்சிஸுமே வந்து நடந்துட்டு வருது, மறுக்கவே முடியாமல் நடந்துட்டு வருது. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு சின்ன ஒரு அலைக்கடல் வந்து சாதாரண விஷயமா தெரியும் நியூஸில் பார்க்கும்போது. ஆனால் வந்து இதை வந்து ஒரு 600 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அது இப்போ நடந்துட்டு வருதுன்னு பார்க்கும்போது இது வந்து சீரியஸாக எடுக்காமல் என்ன பண்ணுறது? இது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். யாருக்கு போய் சேரணுமோ அது போகட்டும், போய் சேரட்டும், அவங்க மேன்மை அடைவாங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த காணொலியை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி.